நம்ம அப்படியே வாசித்து கொண்டே வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம் என்றால், நம்மளுடைய இயலாமையில் கர்த்தர் செயல்படுவார். நம்மளுடைய இயலாமையிலாக இருக்கிற காரியத்தில் தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருப்பார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக இருப்பார். நம்மளுடைய முயற்சியில் ஓடும்போது சோர்வு வருகிறது. நம்மளுடைய எப்போ நம்மளால் முடியல, நம்மளால் ஏற்பட முடியலன்னு நினைக்கிறோமோ, கர்த்தர் அப்போ அந்த இடத்துல அவர் இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை வாசிப்போம். 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஒரு யூதர் பண்டிகை, அதுவுமா தேவாலயம் எருசலேமில் இருக்குது. இந்த எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். ஆமென். அது என்ன சம்பவம் என்பதை வாசிப்போம். அடுத்த வசனம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு? தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, ஆமென், தேவாலயத்தில் சென்றடையும் போது அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளத்தில் என்ன செய்கிறது? சுகம் கிடைக்கும்னு சொல்லி குருடர், சப்பானிகள், சூம்பின கையுடையவர்கள், பலவீனமானவர்கள் அங்கே ரொம்ப நாளாக தங்கி இருக்கிறாங்க. இதை யார் பார்க்குறா? இயேசு கிறிஸ்து பார்க்குறா. பெதஸ்தா என்றால் என்னன்னா, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு அர்த்தம்னா த ஹோம் ஆஃப் கிரேஸ் அண்ட் மர்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு இடம்தான் அந்த பெதஸ்தான்ற இடம். அப்படி தேவதூதன் அதை கலக்கும்போது அந்த தண்ணீரில் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? சொஸ்தம் அடைவாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், அநேகர்கள் என்ன செய்கிறாங்க? இதற்காக காத்து இருக்கிறார்கள். எதற்காக? இந்த பெதஸ்தா என்கிற இந்த குளத்தில் சுகம் வேண்டும் என்பதற்காக அநேகர் காத்திருக்கிறாங்க. இதில் யார் முந்தி போகிறார்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? சுகத்தை பெற முடியும். ஆமென். அதில் 5வது வசனத்தை வாசிப்போம். அடுத்து, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. ஆமென். இதுதான் இயலாமை. அநேகர்கள் சுகம் கிடைக்க வேண்டும் என்று 3வது வசனத்தை வாசித்தோம். அநேகர்கள் படுத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர்கள் படுத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. எதற்கு? சுகம் கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், மேன்மை கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஆமென். இப்படி பல காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அநேகர்கள் தங்களுடைய காரியங்களுக்காக படுத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்துல இருக்கு. 38 வருஷம் வியாதிப்பட்ட இயலாமையா இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். நம்மளும் அந்த மனுஷனை போலதான் இயலாமையா இருக்கிறோம் சில காரியத்தில். அந்த 38 வியாதிப்பட்ட மனுஷன், வருஷமா வியாதிப்பட்ட மனுஷனை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். அவன் இயேசு இந்த ஊழியத்துக்கு 33வது வயசுல ஆண்டவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். 12 வயசுல இயேசு தேவாலயத்துக்கு போனாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பெதஸ்தாவை போய் அவர் சுற்றி பார்க்காம இருந்திருப்பாரா? நிச்சயமா சுற்றி பார்த்திருப்பார். அப்போ சின்ன வயசுல இந்த வியாதிஸ்தன் எங்க இருந்திருக்கிறார்? அந்த பெதஸ்தா குளத்துல அவரை பார்த்திருக்கிறார். தன்னுடைய 12வது வயசுல இயேசு, பைபிள் இல்லை ஆனால் சொல்லலாம், 12வது வயசுல இயேசு இந்த இயலாமையா இருக்கிற இந்த 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை அப்படி பார்த்திருக்கிறார். இப்போ இயேசுக்கு 30 வயசா இருக்கு. அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து 8 வருஷமா பெதஸ்தா குளத்துல காத்து கொண்டே இருக்கிறார். சுகம் கிடைக்கணும்னு காத்துக்கிட்டே இருக்கிற அந்த வியாதிஷ்டனை இயேசு பார்த்து இருக்கிறார். இப்போ எப்போ அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ
அப்போ அவனுக்கு சுகம் உண்டு. எப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அப்போ அவர் கரத்தினாலே சுகம் இருக்கும். இதை எல்லாம் இயேசு பார்க்காமல் அல்ல, இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த இயேசு. அப்போ இந்த 38 வருஷமாக இருக்கிற இந்த வியாதிஸ்தன எருசலேமுக்கு ஆண்டவர் வந்து பார்க்கும்போது, சின்ன வயசுல இவனை நான் பார்த்தேனே, இவனை சின்ன வயசுல பார்த்தேனே, அவருக்கு இரக்கம் இல்லாமல் இருக்கிறதா? நிச்சயமா இரக்கம் இருக்கும். அவனிடத்துல கேட்கிறாரு. ஆமென். இயேசு அவனிடத்துல கேட்கிறாரு. 4வது வசனத்தை வாசித்தோம்னா, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். யார் முந்தி இறங்குவான, யார் முதல்ல முந்தணும். நம்ம வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலன் அடைகிறான். பிரயாசத்துக்கு பயிரிடுகிறவன் முந்தி பலன் அடைகிறான். அப்போ ஒரு சுகத்தை பெறுகிறவருக்கு அவன் முந்தி பலன் அடைகிறான். அப்போ யார் முந்தி இருக்கிறான்னா அவன் என்ன செய்யணும்? ஓடணும் முந்தி. ஆனால் அந்த வியாதிஸ்தன் சொல்கிறான், நான் போகிறதுக்கு முன்பாகவே என்னை தூக்கி விடுறது காலையில் எல்லாரும் போயிடுறாங்க. இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை, நல்ல ஊழியர்கள் இல்லை, நல்ல மேன்மை இல்லை, நல்ல குடும்பம் இல்லை. எனக்கு முந்தி போகிறவனெல்லாம் ஏறி போயிட்டான். நான் இன்னும் அந்த நிலைமையிலே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இயேசு அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவனை கண்டது போல இயேசு நம்மளையும் பார்க்கிறார். நாம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறதுல முந்தி பலன் அடைகிறதா இருக்கணும். நம்ம பந்திக்கு முந்தன்னு சொல்லுவோம், சாப்பிட்றதுல முன்னாடி போகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய காலத்தில் முந்தி போக வேண்டும். வயது அதுக்கு தடை கிடையாது, உடல் பலவீனம் அதுக்கு தடை கிடையாது. முந்தி பயிரிடுகிறவன் பலன் அடைகிறான். இந்த பலன் அடையணும்னா முன்னாடி ஓடணும். ஆனால் ஓடுகிறவன் ஓடியது. ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்போ தூரத்தில் தேவ மனுஷர்கள் 2 பேர் வருகிறத ஆதியாகமத்தில் இருக்கும். அது 18:2 வாசித்தோம். அப்போ முன்னாடி அந்த மனுஷர்கள் வருகிறதை பார்த்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் ஓடி தலை மட்டும் குனிதான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 99 வயசுல அவன் ஓடுகிறான், வேகமா முந்தி ஓடுகிறான். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரமே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஓடுகிற ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாய் ஓடணும். கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டேன், ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி, அவன் லாபமான அனைத்தையும் நஷ்டமாய் என்றுகிறேன் சொல்லி முந்தி ஓடுகிறான். நீங்க முந்தி ஓடுகிறவர்களா இருக்கணும். ஜெபத்துல முந்தி ஓடணும், சபைக்கு முந்தி ஓடணும், எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கு முந்தி ஓடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். 38 வருஷம் வியாதிப்பட்டவனை கண்டு, ஆமென், இயேசு அந்த இடத்துல 6வது வசனத்தை வாசித்தா, படுத்திருந்த அவனை கண்டு, ஆமென், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, இயேசு அறிந்திருக்கிறார். இன்றைக்கு வெகு காலமாக வியாதிப்பட்டு இருக்கிறோமா? வெகு காலமாக நான் பலவீனப்பட்டு இருக்கிறேனா? வெகு காலமாக நான் சோர்வுக்குள்ள இருக்கிறேனா? மன சோர்வுல இருக்கிறேனா? வெகு காலமாக எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு நினைச்சு இருக்கிறேனா? அவன் வெகு காலமாக இருந்தவர்களை இயேசு அறிகிறார். முன்னாடி ஓடுகிறவங்களை இயேசு பார்க்கல. அவன் ரொம்ப நாளாக படுத்திருக்கிறவனை இயேசு அறிந்து. நான் தான் சொன்னல, 12 வயசுல ஆண்டவரை பார்த்துட்டேன். நம்ம சிறு வயசா இருக்கும்போதே ஆண்டவர் பார்த்துட்டார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்திருக்கிறார். அவன் படுக்கையில் இருக்கிறவனை கிடக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய ஆசீர்வாதம், என் குடும்பம் படுக்கையில் இருக்கும் என்றால் இயேசு இந்த காலை வேளையில் அறிந்திருக்கிறார். இயேசு இந்த காலை வேளையில் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய இயலாமையை ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல. இந்த இயலாமையை இயேசு பார்க்கிறார். என் சோர்வை இயேசு பார்க்கிறார்.
என் வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறது, இயேசு அதை பார்க்கிறார். எதில் நாம் இயலாமையில் இருக்கிறோமோ அவைகளை செயல்படுத்த கர்த்தரால் முடியும். ஆமென். இப்போது அதே வசனத்தை வாசித்தோம் என்றால், அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நீ விரும்புறியா? 38 வருஷமாக வியாதியில் இருக்கிறான். ஆமென். 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறான். இன்றைக்கு உயர்வு இல்லை, நமக்கு மேன்மை இல்லை, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லை, சோர்வு இருக்கு. நம்மளை நோக்கி இயேசு பார்த்து கேட்டால், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? உன்னை நான் உயர்வுபடுத்துகிற, நீ விரும்புகிறியா? நீனே விரும்புறியான்னு கேட்குற. அவன் சொல்லுகிறான், ஆமாம் விரும்புகிறேன். இயேசு உங்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன், நீ விரும்புகிறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேண்டாம்னு சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் நம்ம விருப்பத்தை அறிகிறாங்க. அவர் சாதாரணமானவர் இல்லை. இந்த இயேசு அவர் நம்ம விருப்பத்தெல்லாம் பார்க்கிறார். அவர் விருப்பத்தை அறிந்து செயல்படுத்துகிறார். இதுதான் ஒரு விருப்பமா, நான் செயல்படுத்துகிறேன்றார். நம்ம இயலாமையிலே நம்மளுடைய விருப்பத்தை செயல்படுத்துவார். நம்ம விரும்பிட்டு கிடைக்கலன்னு இயலாமல் முடிகிறதல்ல, நம்மளால் இயல முடியலை. ஆனால் அதை நான் விரும்பணும்னு நினைக்கிறப்போ, அதை நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் அதை அறிந்து அதை செயல்படுத்துகிறார். நம் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நான் இன்னும் இயல செயல்பட முடியாமல் இருக்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஆண்டதான் கேட்குறார், விரும்புறியா? நீ ஜெபிக்க விரும்புறியா? நீ நடக்க விரும்புறியா? இந்த இடம் சுதந்திரிக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? ஆத்மா வேணும் ஆத்மா வேணும்னு ஜெபிக்கிறியே, இந்த இடம் ஆமென் ரட்சிக்கப்படணும்னு நீ விரும்புறியா? இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு விரும்புறியா? இந்த சபையை எழுப்புதல் உள்ள சபையாய் மாற்றணும்னு விரும்புறியா? நீ விரும்பினது எதுவோ கர்த்தர் அதை வல்லமை உடையவராக இருப்பார். அதற்கு அந்த வியாதிஸ்தன் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. இன்னைக்கு இந்த ஊழியத்தில் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. உங்களை நல்ல ஆசீர்வாத பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் உதவி செஞ்சு 38 வருஷமாக இவன் இங்கே இருக்கிறானே, இவனை கொண்டு போய் நம்ம விட்டு அவனுக்கு ஒரு சொஸ்தத்தை கொடுத்து நம்ம சந்தோஷத்தை பார்ப்போம்னு சொல்லி கொண்டு போய் விடுகிறவனுக்கு ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு உங்களை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். உங்களை தூக்கி விடுகிறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். எப்போ கீழே விழுவான், எப்போ குறை பேசலாம், எப்போ தவறு செய்வான்றதை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கு ஜனங்கள் அதிகம். நீ எப்போ உயரத்துக்கு வருவ, நீ எப்போ மேன்மை அடைவ? இவன் நல்லா பாடுறானே, இவனை உயர்த்தி விடுவோமே. இவன் நல்லா ஊழியம் செய்கிறானே, இவனை உயர்த்தி விடுவோமே. இவன் நல்லா ஜெபிக்கிறானே, இவனை உயர்த்தி விடுவோமே. இளம் ஊழியர்களை இன்னைக்கு உயர்த்தி விடுவோமேன்னு சொல்லுகிற ஒரு எண்ணமும் யாருக்கும் கிடையாது. எல்லாருடைய எண்ணமும் தான் பிள்ளைகள் வளரணும், தான் குடும்பங்கள் வளரணும், தான் ஊழியங்கள் வளரணும் என்கிற மேன்மை மாத்திரம்தான் இருக்குமே தவிர ஒருவனும் தூக்கி விடுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில உங்களை தூக்கி விட முடியும். அவரை நீங்கள் வைராக்கியமாய் பற்றி கொள்ளுங்க. ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில தூக்கி நிறுத்துகிறவராய் இருப்பார். ஆமென். அவர் சொல்லுகிறார், ஆமென், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சோர்வில் இருக்கலாம். அவன் யாராவது இந்த ஊழியத்தில் உயர்த்தி விட மாட்டாங்களா? என் கடன் பிரச்சனைகளை மாற்ற மாட்டாங்களா? அவன் என்னுடைய காரியங்களை மாற்ற மாட்டாங்களா? என் குடும்ப பிரச்சனைக்கு உதவியாக ஒரு நல்ல லாயர் கிடைக்க மாட்டாங்களா? அவன் மற்ற பிரச்சனைகளுக்கு, என் இட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகாதா? என் உறவினர்கள் என்னை தள்ளி இருக்கிறாங்களே, ஒரு மேன்மை கிடைக்காத சொல்லி ஒருவனும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போறதில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, இனி உனக்கு தீர்வு உண்டாயிருக்கிறது. இயேசுவே அந்த மெய்யான தீர்வு. அவன் 38 வருஷமா நடக்கிற கேசுகள், அவன் எத்தனை விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மேன்மையாய் மாற்ற அவரால் முடியும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, நீ நட.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய இயலாமையில் அவர் செயல்படணும். என்னுடைய இயலாமையில் அவர் செயல்படணும். எப்படியாவது எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் தம் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும் தான் என்ன செய்யும், ஒரு ஆசை இருக்கும். அதனால் இந்த பிள்ளைகளை அதற்கேற்ற படிப்புகளை அவங்கள நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதற்கேற்ற படிப்பு காரியங்களை அவங்கள நடத்துவாங்க. ஆமென். பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளை நல்ல நிலைமையில் வந்துட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கு நம்மளும் நல்ல ஒரு உயரத்தில் வரணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சட்டைகளை அடித்து உயரே பரப்பீர்கள், மேலே உயரே பரப்பீர்கள். அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு நம் பிரயாசப்படுகிறோம், நம்மளால் முடியல. நமக்கு முன்னாக ஓடுகிறான், நமக்கு முன்னாக ஓடுகிறான். இயேசுக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. என்னால் இயலாமையில் இயேசு பயன்படணும்னு நினைங்க. ஆண்டவர் உங்களை தூக்கிடுவார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நடன்னு சொல்கிறார். சின்ன வயசுலேருந்து இயேசு அவனை பார்க்குறார். 38 வருஷமாக வியாதிஸ்தன் அங்கே இருக்கிறாங்கிறத சிறு வயசுலேருந்து அறிந்திருக்கிறார். ஆனால் அதற்கான காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்போ இவனுக்கு உயர்வை கொடுக்கணும், எப்போ இவனை உயரத்தில் கொண்டு வரணுன்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுக்காக ஓடிக்கிட்டே பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறோம். எத்தனை பேர் ஓடினாலும் ஒருத்தனுக்கு தான் என்ன செய்யப்படுகிறது, பரிசு கொடுக்கப்படுகிறது. நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆமென். முந்தி ஓடுவோம். ஆமென். அந்த ஓட்டத்தில் இயலாமை என்று நம்ம அறியும் போது கர்த்தர் அதில் கிருபை செய்வார். என்னால் முடியல ஏசப்பா, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். என்னால் செபிக்க முடியலப்பா, என்னால் நடக்க முடியலப்பா, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நடத்துவார். உற்சாகத்தின் நிமித்தமாக எதாவது செய்திருவான். ஊழியத்தில் உற்சாகத்தின் நிமித்தமாக அதை செய்வோம், அதை செய்வோம், ஓடுவோம். ஆமென். நல்லா யோசித்து பார்த்தா ஒரு கட்டம் வரும்போது நம்மளால் ஓட முடியாது. ஏன்னா மாம்ச பலத்தினால ஓடுறேன், எப்படி ஓட முடியும்? உன் எண்ணத்தில் ஓடுற, எப்படி ஓட முடியும்? தேவனுடைய திட்டத்தின்படி ஓடுகிறியா? யாக்கோபு லேயாளை கல்யாணம் பண்ண வைக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அவன் யாரை நேசிக்கிறான்? ராகேலை நேசிக்கிறான். ராகேல் என்ன செய்கிறா? ஆண்டவருடைய திட்டத்தின்படி திருமணம் நடக்கும்போது ஆண்டவர் லேயாளை ஆசீர்வதித்து பிள்ளை பெற வைக்கிறார். அவள் அழகாக குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டே இருக்கிறாள். அழகாக குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மலடியாக இருக்கிறா. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நீங்கள் நடங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சுய திட்டத்திற்கு போகிறா ராகேல். என்ன செய்கிறா? வேலையாளை கூப்பிட்டு யாக்கோபு இடத்துல அனுப்பி அவனுக்கு கூட பிள்ளை பிறக்க வைக்கிறார். இது என்ன ஆகுது? சுய திட்டம். இயலாமையில் யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். லேயாள் சொல்லுகிறா, கர்த்தர் என்னை அறிந்தார், கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறாள் என்று சொல்லி லேயாள் சொல்லுகிறார். அதில் அற்புதமாக இருக்கும் அந்த வார்த்தை. அற்புதமாக எண்ணப்பட்ட என்ன இயேசு அறிகிறார், கர்த்தர் அறிகிறார். கூச்ச பார்வை, அழகு இல்லை உங்களுக்கு, அழகு இல்லை, கூச்ச பார்வை. உனக்கு பாட தெரியல, உனக்கு ஜெபிக்க தெரியல, உனக்கு ஊழியம் செய்ய தெரியல. அற்பமாக எண்ணப்பட்டவங்களை கர்த்தர் பார்ப்பார். லேயாள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவன் பிள்ளையை பெறுகிறார். ராகேல பாருங்க, சுய திட்டம் செயல்படுத்த முடியல. இப்போ என்ன செய்கிறா ராகேலு? தன் வேலையால் கூப்பிட்டு பிள்ளை பெறுகிறா. அதுலேயும் பாருங்கள், அந்த வேலையாளுக்கு கர்ப்பம் வந்து அடைக்கப்பட்டாச்சு. ஒரு 2 பிள்ளையை தான் பெற்றிருப்பா. அந்த அடைக்கப்பட்டாச்சு.
இப்போ ராகேல பாருங்கள், மறுபடியும் சுய திட்டம், இன்னொரு வேலையால கொண்டு வர. எப்படி இருக்கு? நான் லேயாள் ஆண்டவரை மாத்திரம் பார்க்குறேன், இயேசுவை மாத்திரம் பார்க்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரம் பார்த்தா போதும். அவர் நமக்கு நன்மையை செய்வார், அவர் நமக்கு உதவி செய்வார். இதான் இயலாமை. லேயாள் பார்க்க அழகுள்ளவளாக இல்லாத பொழுது அவள் ஒரு இயலாமையில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ராகேல் பார்க்க அழகுள்ளவளாக இருக்கா, சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு உதாரணமாக அதை சொல்லலாம். அற்பமாக எண்ணப்பட்ட சபை. என்ன இந்த சபை இன்னும் வளரலையா? இன்னும் குடிசை போட்டிருக்கு, இன்னும் ஷெட்டு போட்டிருக்கு, இன்னும் வளரலையான்னு கேட்பாங்க. லேயாளை போல் அற்பமாக எண்ணப்பட்ட சபை வளரும். அவன் ராகேலை போல சபையை பார்க்குறாங்க. எப்படி? அழகுள்ளவளா, பார்க்க அழகுள்ள சபையா, நல்ல பாடுறாளே, நல்ல பாடுற சபையா, அழகுள்ள சபையா, விளக்குள்ள சபையா, சௌந்தரியம் உள்ள சபையா பார்க்குறாங்க. ஆசீர்வதிக்கப்படாது. என்ன செய்வாங்க தெரியுமா? எப்படி ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை அனுப்பி கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டாலோ அது போல் அசிஸ்டண்ட்டை அனுப்பி உங்களை பார்க்க வைப்பாங்க. மெய்ப்பெண் உங்களை பார்க்க முடியாது. லேயாளை போல அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாங்க. 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் அற்பமாக எண்ணப்படுகிறான். நடக்க முடியலை, எந்திரிக்க முடியலை, ஒருத்த கூட தூக்கலை, அவனை அற்பமாக எண்ணப்படுகிறான். இயேசு அவனை கண்டு லேயாளை கர்த்தர் அறிந்தது போல, 38 வருஷம் வியாதிப்பட்ட இவனை அறிந்தது போல இயேசு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட சூழல் இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படுகிற கைவிடப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம், ஊழியத்தில் உதவியாக யாரும் இல்லாமல் இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்ட சபையும், அற்பமாக எண்ணப்பட்ட 38 வருஷம் படுக்கையில் கறந்தவனையும் இயேசு கண்டு அவனை அறிந்து எழுந்து நட என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தோடு எழுந்து நட, உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தோடு எழுந்து நட. ஆமாம், லேயாளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்றைக்கு நம்ம துதிக்கிறோம். அந்த துதியின் கோத்திரமாகவே யூதாவை பெற்றெடுத்தது லேயாள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் லேவி என்று பிரிக்கப்படுகிறாங்க, ஆசாரியர்கள் என்று. அந்த ஆசாரியர் கோத்திரம் வெளியே வந்தது லேயாளுடைய வயிற்றில் இருந்து. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும், ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிப்புள்ள ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆத்துமாவாய் மாறும். உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் இயலாமை குறித்து ஒருபோது கலங்காது. இயலாமையில் கர்த்தர் செயல்படுவார் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஷகலர பாபா, என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் செயல்படுவே.